எந்த மகேந்திரன் பேசுறது? நெல்சன்ற ஒரு கூட இறந்துட்டாரே சார். ராங்வேல வந்து ஆமா, ஓகே ஓகே. ஆமா, திருட்டு பையன் தான் நீ பேசுற. திருட்டு பையன் தான். யார் சார்? திருட்டு பையன் தான் பேசுற. அறிவு இல்லையா உனக்கெல்லாம்? யார் சார்? சார் நான் அவர் கூட ஓட்டு போனவர் சார். தெரியும், ஒன்றுமே சொல்கிறேன் மரமண்ட. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ வந்து ஊருங்க டமார் அடிப்பியா? என்னது வயிற்று சார்? சோறு திட்டு வேற என்ன தின்றியா நீ? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? பையா போன திருட்டு பயலே, உனக்கெல்லாம் வெட்கம் மானம் சூடு இருக்கா? நான் சொன்னா நீ வேற இடத்துக்கு போவியா என்று விபத்தில் சிக்கி கை கால்கள் முறிந்து சிகிச்சை பெற்று வரும் ஒருவரை பார்த்து காவலர் ஒருவர் அர்ச்சனை செய்யும் ஆடியோ வெளியாகி இணையத்தையே அதிர வைத்துள்ளது. சமீபத்தில் மலையாள சினிமாவில் வந்த முகுந்தன் உன்னி அசோசியேட்ஸ் திரைப்பட பாணியில் அரங்கேறியுள்ள இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை குரோம்பேட்டை மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் நெல்சன். தனியார் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் மேனேஜராக பணிபுரிந்து வந்த இவர் கடந்த 28ஆம் தேதி அவசரமாக பெரும்பாக்கம் செல்ல ராபிடோ பைக் ஒன்றை புக் செய்துள்ளார். தாம்பரம் பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஓட்டி வந்த அந்த பைக்கின் பின்னால் அமர்ந்து நெல்சன் பயணித்துள்ளார். வேளச்சேரி மெயின் ரோட்டில் சேலையூர் அருகே அவர்கள் சென்று கொண்டிருந்த போது சாலையின் தவறான திசையில் ராங் ரூட்டில் வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் இவர்கள் வந்த பைக் மீது பயங்கரமாக மோதியுள்ளார். இந்த கோர விபத்தில் தூக்கி வீசப்பட்ட பயணி நெல்சன் தலைக்கவசம் அணியாததால் தலையில் பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். பைக்கை ஓட்டி வந்த ஓட்டுநர் மகேந்திரனுக்கோ கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் சிகிச்சை பெற்று வரும் மகேந்திரன் தன் மீது மோதிய நபரை கண்டுபிடித்து விட்டீர்களா என வழக்கை கையாளும் போக்குவரத்து புலனாய்வு எழுத்தர் ஹரி என்பவரிடம் போனில் கேட்டுள்ளார். ஆரம்பத்தில் தெரியாதது போல் பேசிய அந்த காவலர் மகேந்திரன் என்று தெரிந்ததும், யோ திருட்டு பயலே, உனக்கெல்லாம் வெட்கம் சூடு இருக்காடா என ஏக வசனத்தில் ஆபாசமாக திட்டத் தொடங்கியுள்ளார். ஒரு விபத்தில் பாதிக்கப்பட்டவரை பார்த்து போலீஸ் ஏன் இப்படி திட்ட வேண்டும் என விசாரித்த போதுதான் அதன் பின்னணியில் இருக்கும் கமிஷன் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. அதாவது விபத்து வழக்குகளில் இழப்பீடு வாங்குவதற்காக போலீஸ் சொல்லும் வழக்கறிஞரை தான் பாதிக்கப்பட்டவர்கள் நியமிக்க வேண்டும் என்றும், அப்படி செய்தால் இன்சூரன்ஸ் பணத்தில் 30% போலீசுக்கு அந்த வழக்கறிஞர்களும் கமிஷனாக தர வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் மகேந்திரன் போலீஸ் சொன்ன வழக்கறிஞரை தவிர்த்துவிட்டு தனக்கு தெரிந்த வேறொரு வழக்கறிஞரை அணுகியுள்ளார். தங்களுக்கு வரவேண்டிய கமிஷன் பணம் போய்விட்டதே என்ற ஆத்திரத்தில் தான் அந்த காவலர் மகேந்திரனை திருட்டு பயலே என்றும் நான் சொன்னதை மீறி ஊர் சுத்திரியா என்றும் வசைபாடியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நிஜ வாழ்க்கையில் காவலர்களே புரோக்கர்களாக மாறி விபத்தில் சிக்கியவர்களிடம் கமிஷன் வேட்டையாடும் இந்த ஆடியோ விவகாரம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். சொல்லுங்க சார் மகேந்திர பேசுகிறேன் சார். இந்த ஆக்சிடென்ட் கேஸ் சார். எந்த மகேந்திரன்? ஆமாம் சார். என்ன ஆக்சிடென்ட் சொல்லுங்க. அதான் சார், ஏதாவது கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்? சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏதாவது பார்க்குறேன். நீங்கள் கேஸ் என்னாச்சு என்னன்னு கேட்குறதா சார் கால் பண்ணேன். யாருங்க நீங்க? யார் பேசுனது தெரியல, யார் என்னன்னு தெரியாம கண்டுபிடிச்சிங்களா? என்ன கண்டுபிடிப்பாங்க சார்? மகேந்திர பேசுகிறேன் சார். யாருங்க மகேந்திரன் நீங்க? சார் இப்போ ரீசெண்டாக இது ஈஸ்ட் தாம்பரம் எம்டிசி காலேஜ் தாண்டி ஆர்ஆர் பிரியாணி கடையாண்ட ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல சார், 2 வீலர் ரேபிட்டோவில். பேசுனீங்க வாங்க நீங்க. யாரு தெரியலையா? எந்த மகேந்திரன் பேசுறது? நெல்சன்ற ஒரு கூட இறந்துட்டாரே சார். ராங்வேல வந்து ஆமா, ஓகே ஓகே. ஆமா, திருட்டு பையன் தான் நீ பேசுற. திருட்டு பையன் தான். யார் சார்? திருட்டு பையன் தான் பேசுற. அறிவு இல்லையா உனக்கெல்லாம்? யார் சார்? சார் நான் அவர் கூட ஓட்டு போனவர் சார். தெரியும், ஒன்றுமே சொல்கிறேன் மரமண்ட. உனக்கெல்லாம் வெக்கமான சூடு இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா நீ வந்து ஊருங்க டமார் அடிப்பியா? என்னது வயிற்று சார்? சோறு திட்டு வேற என்ன தின்றியா நீ? என்னாச்சு சார்? என்ன ஆச்சா? பையா போன